ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் கார்ஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து விரும்புகிற ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் கார். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த கார் நம்ம இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் கார் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த காரும் வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்லாம் வந்துருக்குது. ஸோ பட்ஜெட் ப்ரைஸ்ன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 1,00,000 அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே 1,00,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார்களை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த வகையில் வந்து அது 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 எல்லாமே ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட் காருன்னு சொல்லலாம். ஆனால் இது அப்படி இல்லை. ஏன்னா மாருதி இது 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 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட் வந்து நார்மலாக தான் இருக்கும். அதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ரைஸில் வந்திருக்கிறது தான் மேட்ரு. ஸோ இந்த காரை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ வேரியன்ட். இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? 75,000 கிலோமீட்டர் வந்து மொத்தமாக ரன் ஆயிருக்குது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஓகேங்களா? இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் இருக்குது, அண்ட் சோனி ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்ஸ் வந்துடும், நியூ பேட்டரி போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70% வந்துடும் சொல்லியிருக்காங்க. அது போக வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு அவங்க வந்து பர்டிகுலர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது போக வந்து இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஓவரால் பார்க்குறீங்க, அதோடைய வியூ ஓகேங்களா, அதாவது எக்ஸ்டீரியர் வியூ, அதோடைய டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போக இந்த காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இல்லை அது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைட் பார்க்குறீங்க. ஆல்சோ வந்து இந்த காரில் வந்து மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறீங்க. அதோட டேஷ்போர்ட் வியூ எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து இப்போ வந்து ஈரோட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட்டின ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ வேரியன்ட் 2011 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட்டின ப்ரைஸ் வந்து 2,90,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 2,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காருக்கு வந்து லோனும் அவைலபிள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அவங்க லோனை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிளா அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்கள் வேணால் நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாம். மேபி வந்து அவங்க கொஞ்சம் ஒரு 20,000 or 30,000 வந்து ரெடியூஸ் பண்ணி தரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலி தெரியும், ஸ்விஃப்ட் காரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து 2011 மாடல் கார்கள் வந்து இதை விட ரேட் அதிகமாக தான் நார்மலாக வந்து நிறைய இடங்களில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க வந்து கோட் பண்ணிவிட்ட ப்ரைஸ் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ், ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோஜ் காஸோட டெலிகிராம் அப்படி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்கை நான் டேரக்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.